ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் சன்னா மசாலா எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி பூரி கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது சன்னா மசாலா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையே 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போது தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கடலை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போது சரியாக 3 விசில் வச்சு கடலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கடலை நல்லா வெந்திருக்கு. கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சன்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது ஒன் சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுத்தது கிரேவி செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 தக்காளியும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆகணுன்னு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இதோட எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்றேன். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விடணும். ரொம்ப நேரம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க வேணாம். ஒரு கண்ணாடி பக்கம் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒன்ஸ் ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கறி மசாலா வீடியோ ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுட்ரு சேர்க்குறேன். ஆம்ச்சூர் பவுட்ருங்கிறது காஞ்ச மாங்காவோட பவுட்ரு. இது எல்லா கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கும். இது ஹோம்மேடாகவும் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் ஒரு லேசான புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா சாஃப்டாகும். மசாலாவோட பச்சை வாசனம் போயிடும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா சாஃப்டாக இருக்குது. மசாலாவோட பச்சை வாசமும் போயிடுச்சு. ஒன்ஸ் இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சூடோடு அரைக்க முடியாது, அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம்.
இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி இலை இருந்தால் கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதோட அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கூட சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். நான் ரொம்ப காரமாகிடும்னு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கணும். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கணும். அந்த தண்ணியில் தான் உங்களுக்கு அதிகமான சத்து இருக்கும். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள், இல்லைனா தெறிக்கும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடலையெல்லாம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும். நம்ம இந்த ஸ்பூனாலே மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். எல்லா கடலையும் மசிக்க வேணாம், 1-2 கடலையை மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடணும். அப்போ கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். இப்போது கடலைலாம் லைட்டாக மசிச்சு விட்டதுக்கப்புறமா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லிக்கீரை சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், நல்லா கமகமான வாசத்தோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.